75 பைசா என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 75 பைசாவோ இல்லை 100 ரூபாவோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து 100%. கீழே பாருங்க, 1 ரூபாயில் 75 பைசா என்பது எத்தனை சதவீதம்னா நம்ம சம் போட்டு பார்க்கலாங்க. ஆனால் வெறும் 75 பைசா எத்தனை சதவீதம்னா 100%. இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அது எத்தனை சதவீதம்னா 100%. 25 ரூபாய் இருக்குன்னா அது எத்தனை சதவீதம் 100%. ஒரு 50 ரூபாய் இருக்குன்னா அது எத்தனை சதவீதம்னா 100%. ஒரு நம்பர் கொடுத்துட்டு எத்தனை சதவீதம்னா அது 100%. தாங்க. கீழே பாருங்க, 1 ரூபாயில் 75 பைசா எத்தனை சதவீதம்னா அப்படி வேணா சம் போடலாங்க. 1 ரூபாவை இப்போ நம்ம பைசாவை மாத்திக்கிட்டோம்னா எத்தனைங்க 100 பைசா அப்படின்னு வரும். இப்போ எத்தனை சதவீதம் தெரியலங்க. அப்போ x/100 = 75 பைசா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாங்க. 0க்கு 0. அப்போ x = 75%. 1 ரூபாயில 75 பைசாங்கிறது 75%. இப்போ 1 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அப்போ 5 ரூபாவை பைசாவை மாற்றினா 500 அப்படின்னு வருமா. இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் 75/5 போட்டால் என்னங்க வரும், 15 வரும். அப்போ 5 ரூபாயில் 75 பைசா என்பது 15%. வெறும் 75 பைசா எத்தனை சதவீதம் அப்படிலாம் கொஷின் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா என்னங்க 100% தான் அதோட ஆன்சர். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது எத்தனை சதவீதம்னா அது 100%. கீழே பாருங்க, இன்னொரு சம்ம 1000 ரூபாய் அசலுக்கு 75 பைசா மாத வட்டியில் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைசா வச்சுலாம் மேக்ஸிமம் சம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்குலாம் பர்சன்டேஜ் வச்சு தான் கீழே ஒரு சம் கொடுத்துருக்கீங்களா அதுதான் கேட்பாங்க. இந்த பைசா சம் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ 1000 ரூபாய் அசல் 75 பைசானா என்னங்க 0.75. 1%னா 1 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 75 பைசானா 1 ரூபாவோட கம்மியான அமௌண்ட். அப்போ 0.75. இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் நம்மளுக்கு என்னங்க ஆன்சர் வரும், 7.5 அப்படின்னு சொல்லி. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு 75 பைசா வட்டினா ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்க 7.5 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க. ஒரு வருஷத்துக்குனா 7.5 × 12 மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரிலாம் நம்ம சம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வட்டி கூடுறவங்க தான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கீழே ஒரு சம் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த சம் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. 1000 ரூபாய் அசலுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு வட்டி. இது எப்படிங்க 1000 × 6/100. இப்போ இது கேன்சல் பண்ணி போட்டால் எவ்வளோங்க 60 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 6% வட்டினா 60 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 6% வட்டிங்கிறாங்க. இது எப்படிங்க பைசால சொல்கிறது, 6/12. இதை நம்ம கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ண முடியாது, புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாம். அப்போ என்னங்க வரும் 5. அப்போ 50 பைசா. 1000 ரூபாய்க்கு 6%னா எவ்வளோங்க 50 பைசா. நம்மளுக்கு தனி வட்டியிலே கூட்டு வட்டியில் பைசா வச்சு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பர்சன்டேஜ் வட்டி தான் வச்சு தான் கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம பேங்க்குக்கு போனோம்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 1 இயருக்கு 6%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம மாத வட்டி சில டைம் வாங்குவோம். அது எப்படிங்க கால்குலேட் பண்ணுறது, 1000 ரூபாய்க்கு 6%னா 60 ரூபாங்க. ஒரு மாதம் நம்ம வட்டி வாங்கணும்னா எப்படிங்க 60/12 போட்டால் ஒரு மாதத்துக்கான வட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அதுதான் பேங்க்கில் போய் நம்ம மாத வட்டியாக வாங்கிக்கிறோம். இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டேங்க.